மண்டானன்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது, சோழவந்தான் ஒன்று, சோழங்கன் இன்னொரு இடம் இருக்குது, அதை விட உடுப்புட்டி என்ற ஒரு இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத பிரம்மாண்டமான பட்டங்கள் எல்லாம் கட்டுறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வணக்கம் மக்களே, நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அதாவது குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாளைய தினம் தைப்பொங்கல் ஆரம்பிக்க இருக்குது. அதாவது 14ஆம் தேதி தைப்பொங்கல் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கு நாங்கள் சரியாக பார்த்திங்கன்னு சொன்னால் 12ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்குள்ளே நிற்கிறோம். ஸோ யாழ்ப்பாணத்தில் பொங்கல் நிகழ்வுகளுக்கு எப்படி யாழ்ப்பாணம் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் பொங்கல் நிகழ்வுக்காக விற்கப்படுது அப்படின்றத பார்வையிட வந்திருக்கிறோம். ஸோ இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிற்கிறோம், பழைய பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே தான் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் இந்த வருஷம் உண்மையாக சொல்ல போனால் அவ்வளவாக மக்கள் தைப்பொங்கல் நிகழ்வுக்காக பொருட்களை கொள்வனம் செய்கிறத அதிகளவாக காண முடியாமல் இருக்குது. நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது தைப்பொங்கலுக்காக சாமான்கள் வாங்குறதுக்கு. ஸோ பொருட்கள் வாங்குகிற டைம் நாளைக்காகவும் இருக்கலாம். சில வேளைகளில் மக்கள் அதிகமாக நாளை கூட இந்த யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு கூடலாம். ஆனால் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மக்கள் பெரும்பாலும் இந்த தைப்பொங்கல் நிகழ்வுக்காக பொருட்களை கொள்வனம் செய்கிறது அப்படிங்கிறது சரியான குறைவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த முறை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லையும் பெரும்பாலும் இந்த பொங்கல் நிகழ்வுகள் வெடி பொருட்களோ அதுகள் வெளியில் வச்சு விற்றது சரியான குறைவாக இருக்குது. எல்லா இடங்கள்லையும் அது காண முடியாமல் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 14ஆம் தேதி எல்லாருக்குமே தெரியும், வல்வெட்டி துறையில் மிகப்பெரிய அளவில் இந்த பட்ட திருவிழா நடக்கிறது, உதயசூரியன் விளையாட்டரங்கில். ஸோ அந்த இடத்துக்கு யாராவது போய் பார்க்குற நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த புது வருடத்தை வரவேற்கிற முகமாக யாழ்ப்பாணம் கிளாக் டவரில் அலங்காரம் போட்டிருந்தவங்க லைட் ஃபுல்லாக சோடிச்சு நிறைய வடியெல்லாம் கொளுத்திருந்தவ. ஸோ அந்த காணொலிகளையும் நாங்கள் எங்களோட சேனலில் போயிருப்போம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியான நிகழ்வுகள் தைப்பொங்கலுக்கு பெரும்பாலும் நடைபெறாது. ஸோ சில இடங்களில் இந்த பட்ட திருவிழாக்கள் பெரிதாக நடைபெறும். வல்வெட்டித்துறையில் நடைபெற்றாலும் வேறு வேறு இடங்கள்லையும் இந்த பட்ட திருவிழா அப்படின்றது கோலாகலமாக நடைபெறுறது. அதை விட யாழ்ப்பாணத்தில் சொல்லப்போனால், யாழ் மாவட்டத்துக்குள்ளே சொல்லப்போனால் வல்வெட்டித்துறையை விட மண்டானன்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது, சோழவந்தான் ஒன்று, சோழங்கன் இன்னொரு இடம் இருக்குது, அதை விட உடுப்புட்டி என்ற ஒரு இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத பிரம்மாண்டமான பட்டங்கள் எல்லாம் கட்டுறவங்க. ஸோ அளவுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் 20 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டங்கள் எல்லாம் பிரமிப்பாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பட்டங்களை பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஏத்தேக்குள்ளே நின்று பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். அந்த பட்டம் இழுக்கிறது, அவ்வளோ பேர் நின்று சேர்ந்து இழுக்கிறது, கத்தி இழுக்கிறது, அதெல்லாம் உண்மையாக பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வாரவங்க. போன முறை கூட நாங்கள் அந்த இடங்களுக்கு போய் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. ஸோ இந்த முறை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அந்த நிகழ்வோடையெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ சோளங்கள் இந்த முறை நிற்க முடியும் தெரியல. கண்டிப்பாக உதயசூரியன் கடற்கரையில் நாங்கள் எடுத்து வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ தொடர்ந்து எங்களோட சேனலோட இணைஞ்சிருங்க. இன்றைக்கு தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரியவள பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஆரியவளமும் அதாவது புதிதாக எல்லாம் சோடிச்சு மின் விளக்குகள் எல்லாம் போட்டி கொஞ்ச நாளைக்கு முதல் போன வருடம் தான் துறந்தவங்க. ஆனால் துறந்ததில் இருந்து ஒரு கொஞ்ச நாள் நல்லா போய்கொண்டிருந்தது. ஆனால் எல்லாமே அதுக்கு பிறகு பெருசாக அங்கே மக்கள் போகிறது குறைஞ்சிட்டு, அதை விட இந்த அலங்காரத்துக்காக போட்டப்பட்டிருந்த மின் விளக்குகளும் பெருசாக ஒளிர்வில் போல இருக்குது. ஸோ அது என்ன காரணமோ தெரியல ஆனால் அது ஆரம்பிக்கைகளில் அது நல்லா இருந்தது அந்த ஆரிய குலத்துடைய பார்க்குறதுக்காக ஸோ அதுக்கு நாங்களும் போயிருப்போம். நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ அதே நிலைமைகள் இருக்கிறான்னு கேட்டால் இல்லை. பட் என்ன நடந்துன்னு தெரியல. ஸோ இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அப்படியோ திண்ணவேலிக்கு போகிற ரோட்டால் திருநெல்வேலியோ தெரியல, அந்த ரோட்டால் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய இடங்கள்லேருந்து இந்த காணொலிகளை பார்த்து கொண்டிருப்பீங்க. உண்மையாக வெளிநாட்டில் இருக்கிறவங்கள தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படி இருந்தால் யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னாலும் புதுசாக கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாச்சிமார் கோயில் அடியிலேருந்து அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடிய கேகேஎஸ் வீதியால் போய்கொண்டிருக்கிறோம், யாழ்ப்பாணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஸோ எங்களையும் பெருசாக கடைகளை காணல. அதாவது இந்த
தைப்பொங்கலுக்காக போட்ட கடைகளை வந்து காணையில். ஆனால் இந்த முறை சொல்ல போனாலுமே வந்து யாழ்ப்பாண பகுதிகள், அதாவது யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே வந்து கடைகள் இருக்கிறத விட வெளி இடங்களில் வந்து நிறைய கடைகள் வந்து போட்டிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தை தவிர்ந்த பகுதிகளில் வந்து நிறைய வெளி ரோட்டுக்கு வீதிகளில் கூட புதிதாக வந்து அந்த சின்ன சின்ன கடைகளை போட்டு வெடிகள் விற்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டிக்கு அந்த பொங்கலுக்கான பொருட்களை விற்கிறதா இருக்கட்டும், அது அதிகமாக வந்து வெளியில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பட் யாழ்ப்பாணத்துக்குள்ளே காணக்கூடிய மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பகுதி வந்து யாழ்ப்பாணம் சிவன் கோயில் பகுதிகளில் வந்து யாழ்ப்பாணம் டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வந்து உதயசூரியன் கடற்கரையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பட்டத்திருவிழா நடக்கிறது. அதே மாதிரி வெள்ள வெளிக்கிளையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஆண்டு விடி, அதாவது இந்த பட்டமெல்லாம், அதாவது தைப்பொங்கல் ஆண்டு விடிய வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்டங்களை வந்து ஏற்றுவாங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமான பட்டங்களை வந்து உதயசூரியன் கடற்கரையில் ஏற்ற மாட்டினான். ஸோ இதென்ற சைஸில் சோழங்கன் இளைஞர்களால் வந்து கட்டப்பட்டு இந்த வெள்ளை வெளிக்குள்ளே வந்து ஏற்றப்படுறது. அது வந்து 20 அடி 30 அடிக்கு மேலே தான் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். கண்டிப்பாக யாராவது அந்த இடத்தால் போனீங்கன்னு சொன்னால், நேரடியாக போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்க. பெரும்பாலும் வந்து இவங்க 9 மணிலேருந்து அந்த டைமுக்கு பிறகு தான் ஏற்றுவாங்க. கண்டிப்பாக போகிறவங்க வந்து ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த இடம்.